இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி யோவான் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. இந்த பகுதியிலே இயேசுவை கல்லால் அடிப்பதற்காக யூதர்கள் தயாராகின்றார்கள். எதற்காக என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் செய்த நற்செயல்களுக்காக அல்ல, மாறாக இறைவனை பழித்துரைப்பதற்காக என்று சொல்லுகின்றார்கள். இயேசு அப்படி என்ன சொல்லிவிட்டார்? தன்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என்று எப்படி அவர்கள் சொல்லலாம் என்று சொன்னவர் அதற்கு ஒரு வரியை எழுப்புகின்றார். நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூல் எழுதியுள்ளதல்லவா என்று கேட்கின்றார். அதாவது தெய்வங்கள் என்று யாரை நாம் சொல்லுவோம்? கடவுளை தெய்வம் என்று சொல்வதில்லை. அதாவது மனிதர்கள் புனிதர்களாக வாழுகின்ற பொழுது, மனிதர்கள் இந்த சமூகத்திற்கும் பிறநலம் பேணக்கூடியவர்களாக வாழ்ந்து அவர்கள் மறைகின்ற பொழுது அவர்களை தெய்வங்கள் என்று சொல்வது வழக்கம். ஆக நாம் தெய்வீக நிலையை அடைய முடியும் என்பதுதான் ஆண்டவன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. கடவுள் தன்மையில் இருந்த அவர் மனிதத்தன்மை எடுத்து வருகின்றார் இந்த உலகில் நம்மை மீட்பதற்காக. ஆக இறைமகன் இந்த உலகிற்குள் வருகின்றார். எதற்காக? நாமும் அவரை போன்று அதே நிலையை அடைவதற்காக. இதைத்தான் அபுல தெரேசா அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகின்றார். ஜெபத்தின் வழியாக, தியானத்தின் வழியாக கடவுளோடு இணைந்து மணமகன் மணமகளாக வாழ முடியும் என்று. ஆக இறைநிலையை நாம் அடைய முடியுமா என்றால் முடியும் என்பதுதான். அதாவது இறைவனுக்கும் நமக்கும் ஒரு சிறிய வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் இறைநிலையை நாம் இறைவனோடு இணைந்து அடைய முடியும் என்பதற்கு தான் இந்த ஒரு நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக, நாமும் தெய்வங்கள் ஆகலாம் என்பதுதான். ஆக அந்த அடிப்படையில் தான் இங்கே கேள்வி எழுப்பப்படுகின்றது. ஆனால் இயேசு செய்த நன்மைகளை பார்த்தார்கள் என்றால் அதை பார்க்கவில்லை. காரணம், இயேசு செய்த நன்மைகளை பார்த்து இவர்களுக்கு பொறாமை. அந்த பொறாமையினால் ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா, அதை வைத்து அவரை பழித்துரைக்கலாம், அதை வைத்து அவரை கேவலப்படுத்தலாம், அவரை பழிவாங்கலாம், அவரை கொலை செய்யலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஒருவர் செய்வது இன்னொருவருக்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர்கள் மீது பழி சுமத்தப்படுகிறது. அதே போன்ற பழிகள் தான் இங்கும் சுமத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இன்று பல்வேறு திருமணங்களிலே ஒரு கட்டத்திலே கணவன் மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றால் பிடிக்காத சூழலே அவதூறுகளை பரப்ப முற்படுகின்றார்கள். செய்யாத தவறை செய்ததாக சுட்டிக்காட்டி இன்று வாதாடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதாவது பிடிக்காமல் எனக்கும் உனக்கும் வாழ்றது, சேர்ந்து வாழ பிடிக்கல, அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு பிரிந்திருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் செய்யாத ஒரு செயலை, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மற்றும் பழி சுமத்தி ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இது போன்ற பழிகளை சுமத்தக்கூடிய நிலைகள் இன்று நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அதே போன்ற ஒரு பழியை தான் இயேசு மீதும் சுமத்துகிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார்? நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, நான் செய்வதையாவது பாருங்கள். நான் செய்கின்ற செயல்கள் நல்லவை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் செய்கின்ற செயல் நல்லவையாக இருக்கும் பட்சத்திலே தந்தை என்னுள் இருக்கிறார் அல்லவா, அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்போ ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவர் அந்த பிள்ளைகளுக்காக மனைவிக்காக பாடுபட்டு உழைக்கிறார், அல்லது மனைவி தன்னுடைய கணவருக்காக பிள்ளைகளுக்காக பாடுபட்டு உழைக்கின்ற பொழுது அவர்களிடம் இருக்கின்ற அன்பை நான் பார்க்க முற்பட வேண்டுமே ஒழிய அவர்களை தீர்ப்பிட்டு கொண்டிருக்கக்கூடாது. என்றால் ஒரு சமையல் செய்வதாக இருந்தாலும் சரி, பல மணி நேரத்தை செலவு செய்துதான் சமையல் செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்குரிய பொருட்களை வாங்க வேண்டியிருக்கிறது, அதற்குரிய வேலைகளை செய்துதான் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எளிதாக சாப்பாடு ருசியா இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். அத்தனை மணி நேரம் அவர்கள் நமக்காக உழைத்திருக்கிறார்களே, அதை எண்ணி பார்ப்பது உண்டா? ஒரு நொடியில் அவர்களுடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டு நாம் செல்லுகின்றோமே, இது எந்த நிலையில் பார்ப்பது? ஆகவே அதைத்தான் இயேசு சொல்லுகின்றார், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, நான் செய்த செயல்களையாவது நம்புங்கள். அதில் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதுபோன்ற குடும்பத்திலே அதுபோன்ற செயல்களை செய்கின்ற பொழுது அங்கே அன்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். கடவுள் பல வழிகளில் அவர் அன்பை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். தாய் தந்தையர் வழியாக, கணவர் வழியாக, மனைவி வழியாக, பிள்ளைகள் வழியாக. அதை ஏற்று வாழக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடம் இல்லை என்றால் ஆண்டவரிடத்திலே கேட்போம்.
இறைவன் நம் தேவைகளை நிறைவாக நிறைவு செய்வாராக. ஆமென்.